Hi students, good morning. நாம previous classல middle Paleolithic culture பத்தி பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து upper Paleolithic culture பத்தி பார்க்க போறோம். வாங்க டாபிக் குள்ளால போகலாம். The cultural base that succeeded the middle Paleolithic is called the upper Paleolithic base. அதாவது middle Paleolithic இடை பழங்கால பண்பாடு. இப்போ நம்ம பார்க்க போறது upper Paleolithic. அதாவது அப்பர்னு சொல்லும்போது மேல் பழம் கற்கால பண்பாடுன்னு சொல்லலாம். So this period was marked by innovation in tool technology. இது பாத்தீங்கன்னா அந்த கற்களால செய்யக்கூடிய அந்த கருவிகளை இன்னோவேஷன் புதுசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இது புதிய தொழில்நுட்பங்கள் வாழ்ந்த ஒரு பீரியட்னு சொல்லலாம். லாங் பிளேட்ஸ் அண்ட் பியூரின்ஸ் were produced during this time. இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீளமான கத்தி, லாங் பிளேட்ஸ்னா நீளமான கத்தி. அதுக்கு பிறகு பியூரின்ஸ் மீன்ஸ் உளின்னு சொன்னால் ஒரு பொருளை உடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பீரியடில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பீப்புள் யூஸ்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல் இன் திஸ் பேஸ். சில கல் வகைகளில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான்ற ஒரு ஜெல் மாதிரி ஒரு கற்களில் பதிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி கற்களை கண்டுபிடிச்சி அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுவிதமான கருவிகளை என்ன செஞ்சுருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து நியூமரஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் மேடு. இந்த காலகட்டத்தில் புதுவிதமான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அதே நேரம் ஆர்ட் ஆப்ஜெக்ட்னா கலைப்பொருட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சுருக்காங்க. கலைப்பொருட்கள் மீன்ஸ் வீட்டில் அலங்காரப்படுத்தக்கூடிய பொருட்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. The diversity of artifacts suggests the improvement in cognitive skills and the development of languages. Microlithics appeared in this base. இது மூலமாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் மீன் படைப்பாற்றல் திறன். அந்த படைப்பாற்றல் திறனும் லாங்குவேஜஸும் இந்த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில் வளர்ந்ததாக சொல்கிறாங்க. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு வரைக்கும் லாங்குவேஜஸ்ன்னு ஒன்று தெரியலை, மொழியை பற்றி எதுவுமே தெரியலை. ஆனால் இந்த டைமில் மொழி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோலித்திக்ஸ்ன்னு சொன்னால் நுண் கற்கருவிகள், அதாவது ரொம்ப கொஞ்சம் சின்ன இது நுணுக்கமாக இருக்கக்கூடிய அந்த கருவிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பியூரின் இஸ் ஸ்டோன் மேட் சிசல் வித் எ ஷார்ப் கட்டிங் எட்ஜ். பியூரின் சொன்னால் ரொம்ப பார்த்திங்கன்னா கல்லில் உளி மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த உளி ரொம்ப கூரானதாக இருக்கும். அதை நம்ம கற்கள் மேலே வச்சு எதையாவது எடுத்து தட்டினோன்னா பெரிய பெரிய கற்களை கூட அது என்ன பண்ணிடும்னா உடைக்கக்கூடிய அளவுக்கு பலமாக இருக்கும்னு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த மாடர்ன் ஹியூமன்ஸ் ஹூ ஃபஸ்ட் அப்பியர்ட் அஸ் தி ரிசல்ட் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் இன் த சகாரன் ஆஃப்ரிக்கா 3 lakh years ago began to move to various parts of Asia. Around 16 years ago they probably replaced the earlier population in Europe. Humans known as Cro-Magnons lived in this period. ஸோ இந்த நவீன மாடர்ன் ஹியூமன்ஸ் சொன்னால் நவீன மனிதர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா 3 lakh years வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சகாரன் பகுதிகளில் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருந்து இவங்க ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கு இவங்க இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம். இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களே இவங்கள விரட்டி அடிச்சிருக்கலான்னு கூட என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது தே ப்ராபப்ளி ரீப்ளேஸ்டு த ஏர்லியர் பாப்புலேஷன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களே இவங்கள என்ன பண்ணியிருக்கலாம்னா விரட்டி இருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா Cro-Magnonsங்கிற மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழ்ந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி வேர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்டு ஆர்ட் ஒர்க்ஸ். அதாவது ஆர்ட் ஒர்க்னு சொன்னால் கலை வடிவங்கள் செய்யக்கூடியது. அதுக்கு ஹார்ன்ஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளில் செய்யக்கூடிய ஊசிகள். முந்தி இப்போ நம்மளுக்கு நீடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீடில்னால் ஊசி சில்வரில் இருக்கும், துணி தைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
அந்த டைமில் வந்து அந்த மெட்டீரியல் இல்லாதனால இந்த மனிதர்கள் இறந்த உடனே அது அவங்களோட எலும்புகளையோ இல்லை அனிமல்ஸோட எலும்புகளையோ எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி மாதிரி எடுத்து அதை தைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சம் ஸ்மால் மிஸ்டேக். ஹார்ன்ஸ் மீன்ஸ் வந்து நான் நீடில்னு சொன்னேன், ஹார்ன்ஸ்ன்னு சொன்னால் வந்து கொம்புகள், ஐவரினா தந்தங்கள். ஸோ அந்த மாதிரி இதை வந்து கலைக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போன் நீடில்ஸ். போன் நீடில்ஸ்னால் தான் ஊசி, எலும்புகளில் செய்யப்பட்ட ஊசி. அப்புறம் வந்து ஃபிஷ் ஹூக்ஸ், அதாவது மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஊக் மாதிரி இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ஃபூன்ஸ். ஹார்ஃபூன்ஸ்னால் குத்தி ஈட்டிகள்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது ஏதாவது ஒரு அனிமல் போச்சுன்னா அந்த ஈட்டிகள் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அதை குத்தி கொல்றக்கூடிய அந்த ஈட்டிகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர்ஸ்னாலும் ஈட்டிகள் தான். வேர் ஆல்சோ எம்ப்ளாய்டு கிரியேட்டிவ்லி. இதெல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்ச பொருட்களில் ஒன்று. அப்புறம் வந்து த ஹியூமன்ஸ் ஆஃப் திஸ் டைம் ஓர் கிளாத்ஸ் அண்ட் குக்டு ஃபுட்டு. இந்த காலகட்டத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க, அதே நேரம் வந்து உணவுகளை வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் வந்து பச்சையான காய்கறிகளை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இந்த பீரியடில் வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. The dead were placed in the burials with folded hands placed over their chest. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட கைகளை வந்து மார்பில் வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே கட்டி வச்ச மாதிரி மார்புக்கு மேலே அவங்கள கையை வச்சு புதைக்கக்கூடிய பழக்கத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெண்டன்ஸ் அண்ட் ரிச்லி கார்டு டூல்ஸ் வேர் ஆல்சோ சீன் இன் யூஸ். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்டன்ஸ்னால் அவங்களுக்கு தெரியும். பெண்டன்ஸ்னால் என்னது? டாலர், கழுத்தில் போடக்கூடிய அந்த டாலர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கலை நயத்தோட, அதாவது ரிச்லி கார்டு டூல்ஸ், ரொம்ப அதிக வேலைப்பாடுகளோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, கழுத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவிடன்சஸ் ஃப்ரம் பெயிண்டிங்ஸ், கிளே மாடல், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் கார்விங்ஸ் ஆர் அவைலபிள். இதுக்கு எவிடன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கிளேல செஞ்ச மாடல், கிளேல வந்து அதாவது களிமண்ணில் செஞ்ச உருவங்கள், அப்புறம் வந்து ஸ்கல்ப்சர்ஸ்னால் நினைவு சின்னங்கள், கார்விங்ஸ்னால் சில பொருட்கள் மூலமாக அந்த செதுக்கு வேலைகள்னு சொல்லுவாங்க. பொருட்களில் வந்து இப்போது வந்து பண்ணுறாங்கல்ல, வெஜிடபிளில் வந்து வாத்து செய்கிறது, வாத்து பாவக்காயில் வந்து க்ராக்கடைல் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்விங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க அந்த டைமில் மண்ணில் வந்து அந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வரைஞ்ச அந்த ஓவியங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவத்தில் வந்து கழுத்தில் வந்து பெண்டன்ட் இருக்குமா, டாலர் போட்ட மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ அதை வச்சு இவங்களுக்கு வந்து டாலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. Next, images on stone and bone called Venus statues were produced in Europe and in some parts of Asia. அதாவது வீனஸ்னு சொன்னால் அது வந்து ஒரு பெண் கடவுள். இந்த பெண் கடவுளை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒன்றில் வந்து அதோட உருவத்தை வந்து ஸ்டோனில் கல்லில் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா எலும்புகளில் என்ன பண்ணியிருப்பாங்களாம் அந்த கடவுளோட உருவத்தை செஞ்சுருப்பாங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்லையும் ஏஷியாலையும் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே வந்து என்னென்னா அந்த சிலைகள் வந்து கிடச்சிருக்கு, அங்கே தான் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஸ் ஏஜ், த பீரியட் பிஃபோர் 8000 BCE when many parts of the world remain covered by ice sheets and snow. அதாவது ஐஸ் ஏஜ்னு சொன்னால் பனிக்காலம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் வந்து பனியாலையும் பனி பாலங்களாலையும் என்ன பண்ணிருந்துச்சுன்னா மூடிடுச்சான். ஐஸ் சீட்ஸ்ன்னு சொன்னால் பனி, நிறைய அதிகமான பனி, ஸ்னோன்னு சொன்னால் அந்த பனி பாலங்கள். ஐஸ் தான் வந்து ரொம்ப விழுந்து அது உருவாகி பெரிய பெரிய பாறைகள் மாதிரி அது மாறும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ல்டில் நிறைய இடத்த வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த ஐஸ் வந்து கவர் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அது கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு. இந்த அப்பர் பேலியாலித்திக் கல்ச்சரில் வந்து நாம் பெயிண்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து லஸ்காஸ்னு ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக் பெயிண்டிங். இது எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ரான்ஸில், அதாவது பாறைகளில் வரையப்பட்டிருக்கு. இது ஒரு மாட்டோட
உருவம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து 17,000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காளைகளை பற்றி என்ன பண்ணியிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சனால தானே அதை வந்து பாறைகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த காளைகளை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நாம் வந்து இன்றைக்கி அப்பர் பேலியாலித்திக் கல்ச்சர் பற்றி பார்த்தோம். அப்பர் பேலியாலித்திக் கல்ச்சர்னால் மேல் பழக்கற்கால பண்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான கற்கருவிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நீளமான கத்திகளும் அப்புறம் வந்து உளிகள் சொன்னேன், பாறைகளை உடைக்கக்கூடிய உளிகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து சிலிக்கா அந்த ரா மெட்டீரியல் உள்ள பாறைகளை பார்த்து தேர்ந்தெடுத்து அது மூலமாக வந்து ஆயுதங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சுருக்காங்க. அப்புறம் இவங்களோட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸும் ஆர்ட் ஆப்ஜெக்டும் வந்து புதுசாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆர்ட் ஃபேக்டை வந்து பார்க்கும்போது கலைப்பொருட்களை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து படைப்பாற்றல் திறன் வந்து காக்னிட்டிவ் ஸ்கில், படைப்பாற்றல் திறன் வந்து அதிகமாக இருந்திருக்கு நம்ம சொல்லலாம். இவங்களோட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொழிகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து மைக்ரோலித்திக்ஸ்னால் சின்ன பாறைகள் மூலமாக கூட கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பியூரின்னு சொன்னால் ரொம்ப கூர்மையான பாறைகளை உடைக்கக்கூடிய கல்லுனால் செய்யப்பட்ட உளிகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாடர்ன் ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா 3 lakh இயர்ஸ் முன்னாடி ஆஃப்ரிக்காவில் சகாரன் பகுதிகளில் வந்து இருந்திருக்கலாம். அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமான உடனே அங்கே இருந்து இவங்கள வந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு அங்கே இருக்கிறவங்களே வந்து விரட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து யூரோப்பில் வந்து வாழ்ந்த அந்த மனிதனை வந்து என்னென்னா மேக்னூன்ஸ் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி வந்து யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதாவது கொம்புகளும் தந்தங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போன் நீடில்ஸும் ஃபிஷ் கூக்கும் ஹார்பூன்ஸ் அண்டு ஸ்பியர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுட்டை வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பென்டன், அதாவது கழுத்தில் வந்து டாலர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து இறந்தவர்களை வந்து புதைக்கும் போது அவர்களோட கைகளை வந்து மார்பிளை வச்சு புதைக்கக்கூடிய பழக்கத்தை வழக்கத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பென்டன் யூஸ் பண்ணதுக்கான அடையாளங்கள் வந்து பெயிண்டிங்லையும் கிளே மாடல்லையும் ஸ்கல்ப்சர் கார்விங்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க வணங்கின கடவுள், அதாவது பெண் தெய்வத்தை வந்து எதில் வந்து செஞ்சு வணங்கியிருக்காங்கன்னா ஸ்டோன் பாறைகள்லையும் அப்புறம் வந்து போன் மூலமாகவும் வீனஸ்ன்ற ஒரு பெண் தெய்வத்தை வந்து வணங்கிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாம் ஐஸ் ஏஜ் வந்து பார்த்தோம். இந்த ஐஸ் ஏஜில் வந்து பனிக்காலம்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8000 BCக்கு முன்னாடி நிறைய இடங்களில் வந்து பனிகளால் என்ன பண்ணிடுச்சுன்னா மூடப்பட்டுடுச்சுங்கிறாங்க. ஸோ அந்த ஏஜை வந்து பனிக்காலம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து இதோட போதும். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து நாம் மெசோலித்திக் கல்ச்சர் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்த டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.